எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விடுமுறை திருநாளில் அருமையானதொரு தலைப்பில் இதை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, மனிதனின் நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது விதியா மதியா? தலைப்பை சொல்லும்போதே எனக்கு நீங்கள் விதியேன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா, இல்லை நல்லா யோசனை பண்ணி இங்கே போனால் ஏதாவது நம்ம அறிவுபூர்வமான விஷயங்களை கேட்போம் அப்படின்னு வீட்டில் சிந்திச்சு இங்கே வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது உங்கள் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். நான் வந்திருக்கவங்க யாருமே விதியேன்னு இங்கே வந்த மாதிரி எனக்கு தெரியல, மதியோடு வந்திருப்பவர்கள் என்பதை நன்றாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் இப்போ 7 பேரும் விதியேன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஜனங்களை சிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக மதியோடு வந்திருக்கிறீர்களான்னு? 2 குரூப்பும் வந்திருக்கு. விதியேன்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர், மதியேன்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். விதியேன்னு பேசுகிறவங்களுக்கு மதியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் அவங்க விதியேன்னு பேசுகிறதுக்கும் ஒரு மதி வேணும், இல்லாட்டி அந்த தலைப்பில் பேச முடியாது. மதியேன்னு பேசுகிறவங்களுக்கு விதி சும்மா விடும் அவங்களுக்கு எது நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகும். ஆனால் இது 2 மனிதன்கிட்ட இருக்கிறதுனால தான் இது 2ஐயும் தேர்ந்தெடுத்து ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கையை தீர்மானிப்பது விதியா மதியா அப்படின்னு எடுத்திருக்கான். கூட்டத்தில் ஒருத்தர் முனகுறாரு, எனக்கு வாய் அசைவில் கண்டுபிடிச்சிருது. இன்னொன்று இருக்குது சார், விதியா மதியா இல்லை மற்றவர்களின் சதியா அப்படின்னு சேர்த்து போடுங்க அப்படின்னு. ஏன்னா விதியும் மதியும் சேர்ந்துருந்தாலும் யாராவது ஒருத்தன் சதி பண்ணி விதியையும் கெடுத்து மதியையும் கெடுத்து விட்டுருவான். இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதே சதி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை விதியின்னு ஏற்றுக்கிறதா இல்லை மதியை வச்சு அதை ஏதாவது மாற்ற முடியுதா? யாரோ செஞ்ச சதி தான். அதுக்காக தலைப்பை 3ஆக பிரிக்க போகிறதில்ல, விதியா மதியா தான் தலைப்பு. அதனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடியுது. கண்ணதாசன் தான் சொன்னார், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. பிறக்கும்போது வெளியில் வந்து இவன் அழுகிறான். ஏன் அழுகிறான்னா, ஒரு பாதுகாப்பான இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு வேதனையோடு அழுகிறான். இன்றைக்கி ஒரு மனிதனுடைய விதியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, சில பேர் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்னடா பண்ணுறது, ஆண்டவன் தலையில் எழுதிட்டாரு, அதை யாராவது மாற்ற முடியுமா? எந்த பேனாவில் எப்போ உட்காந்து எழுதினார் கடவுள்? ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுங்க, வாப்பா வா, ஹார்ட் அட்டாக்கு 65 வயசு, ஓடு போ. சுகரு 90 வயசு வரைக்கும் இருப்பேன், ஆனால் ரொம்ப சிரமப்படுவேன், போ அப்படின்னு கடவுள் ஒவ்வொருத்தரையும் தலையில் கூப்பிட்டு எதுவும் ஸ்கெட்சு பேனாவில் எழுதி வச்சாரா? தலையெழுத்துன்னு ஒன்று சொல்கிறோம், ஆனால் பல எழுத்து இருக்குது. உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. ஒரு நம்ம மொழியில் மட்டும்தான் எழுத்தில் உயிருள்ள எழுத்து எது அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் எழுத்துக்கு உயிர் கொடுத்தது நம்ம தமிழ் மொழி. அதே மாதிரி மெய்யெழுத்து பாருங்கள், அது உடல். அதே மாதிரி உயிரும் உடலும் கலந்தது உயிர் மெய் எழுத்து. எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். மெய் மட்டும் தனியாக இயங்கவே இயங்காது, உடல் மட்டும் எங்கேயாவது தனியாக இயங்குச்சுன்னா அது வேறு டைப்பு. உயிர் மட்டும் தனியாக இயங்காது,
ஏதாவது ஒரு உயிரெழுத்துக்கு வேணால் பொருள் இருக்கலாம். ஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கலாம். ஆனால் உயிரும் மெய்யும் கலந்தால்தான் அந்த எழுத்துக்கே அழகு. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எழுத்துக்களில் வைத்த ஒரே இனம் நமது தமிழ் இனம்தான். நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் மெய் தனித்து இயங்காது, உயிரும் மெய்யும் கலந்து உயிர் மெய் எழுத்துன்னு வச்சான் பாருங்க. அதில் இன்னொரு எழுத்து புதுசாக வச்சுருக்கான், ஆயுத எழுத்து. உலக மொழிகளிலேயே எழுத்தில் ஆயுதம் உள்ள எழுத்து தமிழ் எழுத்து மட்டும்தான். அதனால் நம்ம தலையெழுத்தேன் வாழாமல் எந்த நேரத்தில் ஆயுதத்தை நாம் ஏந்த வேண்டுமோ அந்த நேரத்தில் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதற்காகவே எழுத்திலே ஆயுத எழுத்து என்ற எழுத்தை வைத்த ஒரு மொழி நமது தமிழ் மொழி. அது மாதிரி எழுத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம். இன்னைக்கு மனிதனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது ஏதோ ஒரு சக்திங்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. உணவில் பாருங்கள், எந்த நாட்டினுடைய உணவு சுகம்? சைனீஸ் ஃபுட்டுமா. இங்கிலாந்து, டிசிப்ளின் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்து நாட்டினுடைய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அழகு. சீனர்களுடைய உணவு அழகு. இந்தியர்களுக்கு எது அழகு தெரியுமா? இந்தியன் ஸ்மைல் அப்படிமா. உலகத்திலே சிரிக்கும் போது அழகாக இருக்கக்கூடிய இனம் எதுன்னா இந்தியர்கள் தான் என்று உலகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார். சீனர்கள் சிரிச்சாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணு காது வாய் எல்லாம் மூடிடும், ஒரே ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துடும், டேங் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஆப்பிரிக்கர்கள் சிரித்தாங்கன்னா அவ்வளோதான், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கூட இருக்க விலங்குகள்லாம் சங்கிலி ஏற்றுட்டு ஓடிடும். அதே மாதிரி ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள்லாம் சிரித்தாங்கன்னா முகம் செவந்துடும், கோவப்படுறாங்களா சிரிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்தியர்களுடைய சிரிப்பு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு. அதனால தான் த ஃபுட் ஆஃப் சைனீஸ், த டிசிப்ளின் ஆஃப் இங்கிலாந்து, த ஸ்மைல் ஆஃப் இண்டியன்ஸ் அப்படின்னு சொன்னான். அதனால் சிரிக்கும்போது அழகாக இருக்கக்கூடிய ஒரு இனம் நம்ம இந்தியர்கள் தான். அதனால் நல்ல சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தையே வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் சிரிப்புக்கு உள்ளது. அதனால தான் 10 நிமிஷம் சிரிக்கிறது அரை மணி நேரம் நீச்சல் அடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் எழுதி வச்சுருக்கார். அந்த அளவுக்கு சிரிப்புக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதனால் நன்றாக சிரிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான குழந்தையாக இருக்கு. உணர்வுபூர்வமாக ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை தான் விதியையும் மதியையும் தீர்மானிக்கிறது. அருமையாக பேச போகிறாங்க 6 பேர். ரொம்ப அருமையாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து, இப்பொழுது ஒரு மனிதனின் நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது மதியே என்ற அணியை துவக்கி வைத்து இலக்கிய தென்றல் அருட்பணி செல்வர் டாக்டர் ராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, இன்றைய தினம் மனிதனுடைய நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது விதியா மதியா? நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது நிச்சயமாக மதியாகத்தான் இருக்க முடியும். என்றால் இங்கே எதியேன்னு உட்காந்துருக்காங்க பாருங்கள், எதிரணிகள் 3 பேர். ஐயா எவ்வளோ ஜோக் அடித்தாங்க, நகைச்சுவை, அங்கே சிரிக்கவே இல்லை. விதியே நாம் எப்படி பேச போகிறோம் அந்த தலைப்பில் அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உடம்பு சரியில்லைன்னா விதியேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி நல்ல டாக்டராக பார்த்து உடம்ப சௌகரியம் பண்ணிக்கின்னு நினைப்பீங்களா? இதில் என்ன கூத்துனீங்கன்னா, எப்போதும் ஏன் அணியில் பேசுகிற அந்த சங்கர் தம்பி இன்றைக்கி அணி மாறிட்டார். தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி அடிக்கடி இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்காரு அவர். நான் சங்கர்கிட்ட கேட்டேன், என்னையா இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டி அப்படின்னா, எல்லாம் விதி சார் அப்படின்றாரு. எம்மா படித்து என்ன பிரயோஜனம்னு. நடுவர் அவர்களே, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேளுங்க. உங்களை மிகவும் கவர்ந்த இனமான உணர்வு உள்ள, மூட நம்பிக்கை இல்லாத, தமிழ் பற்றுள்ள, அறிவுள்ள ஒரு தலைவன் யார்? இதுக்கு வேற ஏதாவது யாராவது யோசிக்கணுமா? இதெல்லாம் உலகம் முழுவதும் கேட்டாலும் ஒரே பதில் தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர இந்த அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை. நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் உரையாற்றிய இடம் இந்த இடம். பல முறை உரையாற்றி இருக்கிறார். இந்த இடமே கலைஞர் அரங்கம், அண்ணா அறிவாலயம். இங்கே மூட நம்பிக்கையை வளர்க்குற மாதிரி
மனுஷனுடைய நிம்மதிக்கு விதிதான் காரணம்னு பேச வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் என்ன விண்ணப்பம் வைக்கிறேன்னா, இப்போ அந்த நாற்காலியில் தலைவர் கலைஞர் உட்கார்ந்தா என்ன தீர்ப்பு கொடுப்பாரோ அந்த தீர்ப்பை நீங்கள் கொடுங்க. இப்படி ஒரு சிக்கலா எனக்கு? கொட்டு மழைக்காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காத்தடிக்கிற நேரத்தில் மாவு விற்க போகிற கூட்டம், கொட்டுற மழையில் உப்பு விற்க போகிற கூட்டம். விதியை காரணம் சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்குறாங்க. ஏயா, நல்ல அறிவு இருந்ததுன்னா, நல்ல சிந்தனை இருந்ததுன்னா, அந்த உப்பையும் மாவையும் ஒன்றா திரட்டி போண்டாவை உருட்டுனா மழை காலத்துலேயும் விற்கலாம், காத்தடிக்கும் போதும் விற்கலாம். அது அறிவு கூட இல்லை. கவிஞர் வைரமுத்து ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதில் உப்பு விற்க போனது தனபால், மாவு விற்றது சங்கர். 2 பேர் பொருளையும் ஒன்றா உருட்டி போண்டாவை விற்றா வருஷம் பூரா விற்கலாம் ஐயா. விதியவே மதியால் மாற்றலாம் ஐயா. வைரமுத்து மிக அற்புதமாக சொல்கிறார். பொன்மொழிகள் தான். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரமென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளமென்று எதுவும் இல்லை. ஆகா, எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும் என்பது விதிவசம் விட்டுவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடுன்னு சொன்னாரையா. அங்க இருக்கியா மதியினுடைய வலிமை. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இந்த கூட்டம்லாம் அறிவாளி கூட்டம். அங்கே விதியேன்னு ஏமாளி கூட்டம்னு உட்காந்துருக்குது. பார்த்தா பரிதாபமாக இருக்குது. நம்முடைய தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்துங்களேன். 1976 நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு 13 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை கட்டி காப்பாற்றினார் என்று சொன்னால் அவருடைய மதி நுட்பம் தான். எழுத்தாற்றல், பேச்சாற்றல். இன்னைக்கு பாருங்க, 75வது பவள விழா கொண்டாடுகிறார்கள். அவரை எதிர்த்தவர்கள், தூற்றியவர்கள் எல்லாம் அந்த மேடையிலே வாழ்த்துரை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் கலைஞருடைய மதி நுட்பம் தானே அதற்கு காரணம். தந்தை பெரியார் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பெரியார்ட்ட யாரும் எளிதில் வாதாடி வெல்ல முடியாது. ஒருத்தர் மூட நம்பிக்கையில் திளைத்தவர் வாதாடுகிறார். நாயக்கர்வால், எல்லாத்துக்கும் காரணம் விதி தான், அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்கும், அவனன்றி ஒரு அணு அசையாது. இவர் சொல்ற, இல்லையா மனுஷன் தீர்மானிக்கிறதையா, நாம் என்ன செய்கிறோம் அதாயா வாழ்க்கைன்னு பெரியார் வாதாடு. இல்லை இல்லை, அவன் என்ன சொல்கிறானோ, அவன் என்ன எழுதியிருக்கானோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் வாதாடுறான். இது ஒரு கடைவாசலில் நடக்குது. ஒரு தட்டியை மூங்கி கம்பில் முட்டு கொடுத்து ஒரு கடைவாசலில் நடக்குது. பெரியார் பார்த்தார், ஒரு மனசில் தோணுச்சு. உடனே அந்த மூங்கி கம்பை அப்படி தட்டி விட்டார் காலால். அந்த தட்டி வாதாடினார் பாருங்க, அவர் தலையில் அடிச்சுது. பட்டார்னு ஆன்னு அலர்னா. என்ன நாயக்கர்வால் இப்படி பண்ணிட்டேன்? நான் எதுவும் இல்லை, எல்லாம் விதிவசம்யா, இதெல்லாம் என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்குது அப்படின்னு ஒரு போடு போட்டார் பாருங்க. இப்போ சொல்லுங்க, எல்லா செயல்களுக்கும் நாம் தான் காரணமே தவிர விதி அல்ல. இது ஒரு சமாதான வார்த்தை நடுவர் அவர்களே. அதாவது தோத்தம் இருக்கான் பாருங்க, கையால் ஆகாதவன், சோம்பேறி, காரியம் கை கூடல அப்படின்னா என்னப்பா பண்றது, விதிப்பாமா. ஆனா ஜெயிச்சுட்டான், வெற்றி அடைஞ்சிட்டா, என்னுடைய முயற்சி, அதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய உழைப்பு தான் காரணம்பா. ஆகவே முயற்சி திருவினையாக்க முயற்சியின்மை இன்மை புகுத்தி, இப்படி நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஆஹா, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இது கண்ணதாசன் எழுதிய வரிகள். இது ஒரு மிகப்பெரிய கவிஞருடைய வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கிறது, விதியே மாற்றி இருக்கிறது. வாலியினுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட பாடல் இந்த பாடல். சான்ஸ் கேட்க ரொம்ப அருமையான வரி. வாலிக்கு பிடிச்ச வரி எதுன்னா,
ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடும் நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றிய பாட்டு அது. ஆமாம் நடுவர்களே, அவர் சினிமாவிலே பாட்டு எழுத வேண்டும், கவிஞராக வேண்டும் என்கின்ற ஆசையிலே சென்னைக்கு வருகிறார். அங்கு அங்கே தேடி அலைகிறார், யாருமே வாய்ப்பு தரவில்லை. அப்படி நொந்து போய் ரயில் நிலையத்திலே ரயிலை பிடிக்கிறார் ஊருக்கு போகிறதுக்கு. அந்த வேளையிலே கண்ணதாசருடைய இந்த பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலை கேட்ட பிறகு வாழ்க்கையில் நம்மாலும் சாதிக்க முடியும் என்று சொல்லி இறங்கி வந்து மிகப்பெரிய கவிஞராக காவிய கவிஞர் என்கின்ற பெயரை எடுத்தவர் கவிஞர் வாலி அவர்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஏழைகள், ஏன் உலகத்தில் எவ்வளவோ ஏழைகளாக பிறந்திருந்தாலும் கூட உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள், சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நம்முடைய கவி பேரரசு வைரமுத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன், வாலி, நம்முடைய கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், உலகளவில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம், ஷேக்ஸ்பியர் முதற்கொண்டு ஆபிரகாம் லிங்கன் எல்லோரும் ஏழை குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அது விதி என்று நம்பிக்கொண்டிராமல் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும், முன்னுக்கு வர முடியும் என்று போராடி வெற்றி பெற்றார்கள். ஒரு தாமரையுடைய உயரம் எதை பொறுத்திருக்கும் என்று சொன்னால் குளத்திலே இருக்கக்கூடிய நீரினுடைய மட்டத்தை பொறுத்திருக்கும். அதே போல ஒரு மனிதனுடைய உயர்வு எதை பொறுத்திருக்கும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை பொறுத்து இருக்கும் என்று சொன்ன அப்துல் கலாமை மனதில் வைத்துக் கொண்டு நீங்களும் உங்களுடைய மதிநலத்தை பயன்படுத்தி நீங்க ஐயா ஒரு பிசிக்ஸ் டீச்சர், ஒரு பிசிக்ஸ் டீச்சர் இன்னைக்கு உலகளாவிய அளவில் நடுவராக வந்திருக்காங்கன்னு சொன்னா இது உங்களுடைய விதியா உங்களுடைய மதியா நீங்களே முடிவு பண்ணீங்க. நல்ல தீர்ப்பை எங்கள் பக்கம் கொஞ்சம் வழங்கு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, டாக்டர் ராஜமூர்த்தி இவங்களை பார்த்துட்டு விதியேன்னு சிரிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னாரு. இன்னைக்கு ஜனங்களே சிரிக்கிறத மறந்துட்டான். குடும்பமாக உட்காந்து அரட்டை அடித்து சிரிக்கிற காட்சியவே எந்த குடும்பத்திலையும் பார்க்க முடியல. ஒரு 20-30 பேர் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு கத்தி சிரிப்பாங்க பாருங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எங்கள் பெரியப்பா சித்தப்பா ஒவ்வொருத்தருக்கும் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 10 12. வேறு வெளி ஆளுகளெல்லாம் எங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டாலே 5000 பேர்த்துக்கு போட வேண்டியிருக்கேன். அப்படியேப்பட்ட உலகமகா பெரிய குடும்பம். உட்காந்து பேசி சிரித்தா ஒவ்வொருத்தரை பற்றியும் அதில் நான் தான் பயங்கரமான ஆள். எங்கள் பெரியப்பா இப்படி பேசுவார், சித்தப்பா இப்படி பேசுவார். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் வேகமாக பேசுவார். அதை பேசுனா அப்படி சிரிப்பாங்க. என்னடா பேசுகிறேன், கடைக்கு போய்ட்டு வந்தானே, போய் கடையில் போய்தெல்லாம் வாங்கிட்டு வாடா. என்ன பெரியப்பா சொல்கிறீங்க? கடலில் போய் மட்டன் வாங்கிட்டு வாடா. பெரியப்பா மெதுவாக சொல்லுங்கள் பெரியப்பா. கடலில் போய் மட்டன் வாங்கிட்டு வந்த மொதல் கடையில் வாங்காதான் 2 கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வாடா. ஐயோ, அப்புறம் எங்கள் பெரியம்மா தான் மொதல் கடையில் வாங்காமல் 2வது கடையில் மட்டன் வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவங்க 50 வருஷமாக அதையே கேட்டு கேட்டு பழகி கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் ஓடும். எங்கள் சித்தப்பா அதுக்கு நேர் ஆப்போசிட்டு. தம்பி வாயா, கடையில் போய் பொரியா சொல்லுவோம்ல, கடையில் போய் கறிக்கடையில் போய் கறி வாங்கிட்டு வா. கறிக்கடையில் போய் கறி வாங்காமல் டீ கடையில் போய் வாங்குவாங்க. அதில் நாகல் நகரில் முத்து கறிக்கடைன்னு ஒன்று இருக்கேன், அங்கே போகாத. அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கேன், அங்கே போய் நான் சொன்னீன்னா நல்ல கறியை கொடுப்பாங்க. இங்கே முதலேருந்து சொல்லு நான் என்னென்ன சொன்னேன்னு. திருப்பி என்னை சொல்ல வச்சு நான் என்ன அவர் சொன்னாருங்கிறதே மறந்து போயிடும் எனக்கு. கடைசிக்கு கறிக்கடைக்கு போகிறதுக்கு பதிலாக கறிக்கடையே காணான்ட்டு வெறும்பையோடு அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் நான். இன்னொரு எங்கள் தாய் மாமியார் ஒருத்தர் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேட்டி அவுத்து கட்டிக்கிட்டு இருப்பார். அதை நான் சொல்லி அந்த பெல்ட்டை போடுமாமான்னா பொர்ரா அப்படின்ட்டு யார் பொம்பளை இருந்தால் கவலையே பட மாட்டார். அப்படியே எடுத்து ஒரு தடவை இப்படி வேட்டியை அவுக்கிறதுக்கு இப்படி எடுத்து இப்படி கட்ட போனார். அவர் கை இப்படி வர்ற நேரத்தில் பக்கத்தில் மைக் செட்டில் பாட்டு, தொடாதே மாமா மாமா அப்படின்னா அப்படியே வேட்டியை போட்டார்.
நம்மளைத்தான் எவனோ தொடாதேன்னு சொல்கிறான் போல இருக்குன்ட்டு வேட்டியை கீழே போட்டு அன்றாயரோட நின்று குடும்பமே இதை சொல்லி 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 அப்படி சிரிப்பான். சொர்க்கம் படத்தில் சிவாஜி கணேசன் பாடிட்டு வருவார். சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அப்போ ரோட்டில் ஒருத்தன் கதா கலாச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். விதியாகப்பட்டது யாதெனில் அதை மாற்ற முடியாது. ராவணன் யாரை போய் பார்த்தான்? ராமனை விட்டு சீதையை தானே கடத்தி கொண்டு போனான். விதி வலியது அப்படின்னு பாடிட்டு இருப்பாரு. சிவாஜி கணேசன் அதை கேட்டுட்டு, விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடலுண்டு உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, முன்னேறு மேலே மேலே, சொல்லாதே யாரும் கேட்டால். சிவாஜி கணேசன் ஆக்ஷன் அந்த கோட்டை மேலே போட்டுக்கிட்டு விதி வலியதுன்னு பாடினோன்னா கண்ணதாசன் அதுக்கு அடுத்து பதில் சொல்கிறார். விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடலுண்டு உள்ளமுண்டு, முன்னேறு மேலே மேலேன்னார் கவியரசு கண்ணதாசன். இப்போ அதுக்கு அடுத்து வாங்க சங்கர் விதியே அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, விதியா மதியான்னு கேட்டிருக்கிறீங்க. எங்கள் அண்ணன் ராஜதுரை இப்போ வந்து பேசும்போது, இல்லை நீங்கள் உடம்புக்கு முடியலைன்னா ரொம்ப மதிநுட்பத்தோட டாக்டர்கிட்ட தானே போவீங்க, வேறு எங்கே போவீங்க? இல்லை, உடம்புக்கு முடியலைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணுங்கிற அறிவு எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் போகிற டாக்டர் போலி டாக்டரா நல்ல டாக்டராங்கிறது எங்கள் விதியை பொறுத்தது. அதுதான் அவன் தலையில் எழுதின விதி. நடுவர் அவர்களே, இந்த மதிக்கும் விதிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? மதிக்கும் விதிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்கள் நதிகளை இணைச்சிருந்தா அது உங்கள் மதி. ஆனால் இந்த நாட்டில் 4 அணிகளை இணைக்கிறதுக்கு போராடுறீங்க பாருங்க, அதுதான் இந்த நாட்டோட விதி. எவ்வளவு அவர் ராஜமூர்த்தி வந்து பேசிட்டு போயிருக்காருங்கிறீங்க. இல்லை, நபிகள் நாயகம் என்ன சொன்ன? நபிகள் நாயகம் தான் சொன்னார், உன்னுடைய அடுத்த வேளை உணவும் மரணமும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார். இந்த மர்மம் இந்த மண்ணிலே இருக்கிற வரை விதி என்கிற ஒன்று நம்ம எல்லாம் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அதை யாராலும் தயவு செய்து மறுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய கவிஞன் கண்ணதாசன். ஆனால் கண்ணதாசன் கவிஞன் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணதாசனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, நம்ம ஒரு பெரிய நடிகன் ஆயிரணும்னு. தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு போய் போட்டு ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு. சரின்னு அதில் ஒரு காட்சி வருது. டைரக்டர் கூப்பிட்டு கண்ணதாசன் நடிக்க சொன்னாராம். வெக்கப்படுற மாதிரி ஒரு காட்சி. கண்ணதாசனை வெக்கப்பட சொன்னாராம். அவருக்கு வெக்கப்படவே தெரியலை. பின்னாடி ஏதோ ஒரு இதில் மிகப்பெரிய கவிஞன் ஆயிட்டாரு. பின்னால் தன்னுடைய கவிதையை பதிவு செய்கிறாரு, வெக்கப்படுறதுக்காகவே நான் முதல்ல வெக்கப்பட்டையான்னாரு கண்ணதாசன். அப்பேற்பட்ட ஒரு கவிஞன் கூட நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய தலைவிதி, அவன் கவிஞனாகத்தான் இந்த உலகத்திலே வளம் வர முடியும் என்று இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. இல்லை, கண்ணதாசன் பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காரு. அது என்னன்னா, சிவாஜி கணேசன் பேசுகிற கோர்ட்டு சீனில் நீதிபதியாக உட்காந்துருக்கிறது கவியரசு கண்ணதாசன். நீங்கள் அடுத்து பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவருக்கு நடிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. அதனால தான் அன்னைக்கு அந்த படம் எடுத்தவங்க இந்த நீதிபதியாவது உட்காந்து கொஞ்ச நேரம் பாரியான்னு கவனம் போட்டு அன்னைக்கு நீதிபதியாக அமர்ந்தவர் கவியரசு கண்ணதாசன். அன்னைக்கு இல்லை, இவங்க மதின்னு பேசுகிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் ஜெயித்த மனிதர்களை மட்டும்தான் பேசுகிறாங்க, ஜெயிச்ச எல்லாரையும். ராமேஸ்வரத்தில் எங்கோ ஒரு மூலையில் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆனார், அப்துல் கலாம். இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. எங்கோ ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக டிக்கெட் கழிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராமேஸ்வரத்தில் 1,00,000 பேர் பேப்பர் போடுறான், எல்லாருமாவும் அப்துல் கலாம் ஆயிட்டான். இந்த தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் டிக்கெட் கழிக்கிறான், எல்லா கண்டக்டருமா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. சார், எல்லாருமே மதிநுட்பத்தால் ஜெயிப்பதில்லை, ஆனால் இவர்கள் தான் இந்த நாட்டிலே ஜெயிக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. அதனால் தான் ஒரு அப்துல் கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு தலைவர் எல்லோரும் உருவாகிறது. உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் எப்போயுமே காரில் போகிறதா ரொம்ப விருப்பப்படுவார். இந்த நாட்டில் எல்லா இடங்களுக்கும் கார்லேயே போயிட்டு வருவார். அவர் ஒரு நாள் சிந்திச்சார், நம்ம எல்லா இடங்களுக்குமே கார்லேயே போயிட்டு வரோமே, நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் நம்ம ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குவோம்னு சொல்லி இந்த நாட்டிலேயே விலை உயர்ந்த கார் 25 கோடி ரூபாய் செலவில் ஒரு கார் வாங்கினார்.
25 கோடி ரூபாய்க்குள்ள அந்த காரில் என்னடா இருக்குது அப்படின்னா பாதுகாப்பு என்கிற ஒரே அம்சம் மட்டும்தான் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும். என்னன்னா அந்த காரில் 14 ஏர் பேக் இருக்குது. இது போதும்டா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு. அதே மாதிரி ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு போனார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் அங்கே இறந்து போயிட்டார். கடைசியில் என்னடான்னு பார்த்தா 14 ஏர் பேக்கில் ஒரு ஏர் பேக் கூட வெடிக்கலை. என்னென்ன அந்த காரை கொண்டு போய் வச்சு செக் பண்ணால் அந்த ஏர் பேக் வெடிக்க வேண்டிய டைமில் சொல்ல வேண்டிய சென்சாரை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டான். இல்லை யோசிச்சு பாருங்க, அந்த கார் தயாரிக்கும் போது லட்சங்கார் தயாரித்தான். அந்த லட்சங்காரில் எந்த சென்சார் கனெக்ட் பண்ணலையோ அந்த கார் தான் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு செலக்ட் பண்ணாம பாருங்க. இவனுக்கு முன்னாடியே விதி அங்கே போய் நின்றுச்சு பாருங்க. அதுதான் சார் விதி. யாராலும் ஜெயிக்க முடியாது. இல்லை மதியாலேயே எல்லாரும் ஜெயிக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. நான் கேட்குற ஒரே ஒரு நியாயமான கேள்வி. ஒரு ஸ்கூலில் ஒரு வகுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வகுப்பில் 50 பேர் படிக்கிறான். 50 பேருக்கும் ஒரே ஒரு வாத்தியார் தான் பாடம் எடுக்கிறாரு. 50 பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். 50 பேரும் ஒரே நாளில் தான் பரீட்சை எழுதுகிறான். 50 பேரும் ஒரே ஆன்சரை மாற்றி மாற்றி எழுதுகிறான். ஆனால் ஏன் அந்த 50 பேரில் மட்டும் ஒருத்தன் 90 எடுக்கிறான், ஒருத்தன் 50 எடுக்கிறான், ஒருத்தன் 10 எடுக்கிறான்? சிந்திச்சு பாருங்க. அதுதான் சார் அவனுடைய விதி. அதைத்தான் நம்ம ஊரில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவான், என்னதான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் உடம்புல ஒற்றை மண்ணு தாண்டா ஒட்டும்னா பாருங்க. அதுதான் விதி. மகாபாரதங்கிற ஒரு மிகப்பெரிய புராணம் இருக்குது. அந்த புராணத்தில் பாஞ்சாலி மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலியே இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. ஏன் தெரியுமா அவன் மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்கிறாங்க? தருமன் தன்னையும் வச்சு சூதில் இழந்துட்டான். இப்போ பாஞ்சாலி ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க தருமனை பார்த்து, அவர் தன்னை இழந்த பிறகு என்னை இழந்தாரா, இல்லை என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை பாஞ்சாலி கேட்டா. அப்பேற்பட்ட புத்திசாலி தான் சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சு அந்த சூது நடக்கிறதுக்கே காரணமாக போய் நின்னான்னு சொன்னா, விதி பாஞ்சாலிக்கு சிரிப்புல போய் நின்றுக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. மதியுள்ளவர்கள் கூட பல நேரங்களிலே விதியில் தோற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்லை விதினா என்ன சார்? விதினா என்ன? ஒரு ரோட்டில் இப்படி தான் போகணுங்கிறது விதி. ஆனால் அதில் எப்படா குறுக்க போகலான்னு குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட மதி. ஹெல்மெட் போடணுங்கிறது நாட்டில் விதி. ஆனால் எந்த தெருமுக்கில் போலீஸ்காரன் நிற்பான், எங்கே ஹெல்மெட் போடணும், எந்த தெரு வழியாக போனால் போலீஸ்காரன் நிற்க மாட்டாங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் மதி. ரகசியமாக ஓட்டெடுப்பு நடத்தி தேர்ந்தெடுக்கிறது தான் விதி. ஆனால் உங்கள் மதி குந்தாங்கூரா ஓட்டெடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து எல்லாரும் ஒன்னே ஒத்துக்கணும். அறிவுனால இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் சார். என்னென்னமோ ஒரு மிகப்பெரிய எல்லைக்கே போயிட்டான். ஆனால் எல்லா மனுஷனும் ஒன்னே ஒத்துக்கணும். என்ன தெரியுமா? இன்னமும் நம்மால் இயற்கையை ஜெயிக்க முடியவில்லை. அதுதான் மிகச்சிறந்த உண்மை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாட்டில் தண்ணியே இல்லாமல் பல பேர் சுற்றிட்டுறான். தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம். இன்னைக்கு உங்க மதியால கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து மந்திரியை கூட இந்த நாட்டில் விலைக்கு வாங்க முடியும் சார். கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து ஒரே ஒரு சொட்டு மழை நீரை உங்களால் விலைக்கு வாங்க முடியுமா? இல்லை இந்த மழையை வர வைக்க முடியுமா? இல்லை போன வருஷம் சென்னையில் வந்த மழையை தான் உங்களால் நிப்பாட்ட முடியுமா? இயற்கையை ஒரு நாளும் மனிதன் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. அந்த இயற்கை தான் நமக்கெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது ஒரு விதியை. தயவு செய்து அன்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். விதி மிகவும் வலியது. ஆம், விதி மிகவும் வலியது. இதை நீங்கள் எல்லாம் நம்புவீர்களே ஆனால் நிச்சயம் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவிதி மாறும் ஒரு தளபதியால் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, விதி என்பது ஒரு மனிதனை விட்டு வைக்காது. எவ்வளவு பெரிய அறிவாளிகளை கூட விதி அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை தோல்வியடை செய்திருக்கிறது. விதிக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக சங்கர் பேசினார். கண்ணதாசன் எழுதாத பாட்டா அடே அப்பா, கம்பருடைய பாட்டா அப்படியே தன்னுடைய வரிகளில் கொண்டு வந்தவர் கண்ணதாசன் இல்லையா? கம்பர் சொல்கிறாரு, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, பதியின் பிழை என்று மகன் பிழை என்று செய்த விதியின் பிழையே அப்படின்னு எழுதியிருப்பார். அது அப்படியே தியாகம் படத்தில் கண்ணதாசன், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே யாரம்மா, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2
ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து அல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. என்ன அழகான பாட்டு! கண்ணதாசனை தவிர யாராலையும் எழுத முடியாது. அவள் ஒரு தொடர்கதையில் ஜெய் கணேஷ் தண்ணியை போட்டு ஒரு பாட்டு படிப்பார். அடாடாடாடா, ஜேசாஸினுடைய அற்புதமான குரலில், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? எங்கள் அப்பா அம்மா என்னை கேட்டால் என்னை பெற்றாங்க, மூணாவது பொம்பளை ஆம்பளை பிள்ளையா பெக்கணும்னு கிடையாது. இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சின்னா பாருங்க. ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது. அது மாதிரி அழகாக பேசினார் சங்கர். நீ அதுக்கு பதில் சொல்லணும். பாடல்களோடு உங்களை சந்திக்க அருமை சகோதரி சீமா உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக பேசினார் சங்கரண்ணன். ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் இருக்காங்க. 60 மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியர் தான், ஒரே பாடங்கள் தான். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மதிப்பெண் எடுக்கிறது இல்லைங்க, இதுதான் எங்களோட விதின்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம சங்கரண்ண மாதிரி இருக்க ஆளுங்க விதிப்படி எது வேணாலும் நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கடைசி வரையும் 60வது மதிப்பெண் தான் எடுக்க முடியும். ஐயா அவங்க விதின்னு சொல்றாங்களே. ஆனால் சங்கர் வகுப்பில் 10வது ரேங்கா 12வது ரேங்கா தான். ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாலிடெக்னிக் முடித்து டிப்ளமோ முடித்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காருன்னா அது விதி கிடையாது. உன்னுடைய மதி 15வது ரேங்க் வாங்கிட்டேன்ட்டு அப்படியே உட்காந்துருந்தியா வகுப்பில்? இல்லை, எப்படி கரெக்டாக வாசிக்கிறேன்ல. ஐயா விதிப்படி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் அமைச்சு வாழலான்னு சொல்லி வாழறதுல ஒரு ருசிகரம் இருக்காதுங்க. எங்களுடைய மதியை பயன்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வது தான் ஒரு ருசிகரமான ஒரு வாழ்க்கை. ஐயா கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஆவாரம் பூ மேனி உருகி போனாலும் தன்னுடைய நம்பிக்கையை தளர விடாம விதிப்படி எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய மதியை பயன்படுத்தி தன்னோட மாமா நிச்சயமா ஒரு நாள் நம்ம தேடி வருவான்னு சொல்லி அழகா ஒரு பாட்டு பாடுறா. எப்படி தெரியுங்களா? நதி ஓரம் பொறந்தே கொடி போல வளர்ந்தே மழையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தே உறங்காத கண்களுக்கு ஒலை கொண்டு மையெழுதி கலங்காது காத்திருப்பேன் கை பிடிக்க வருவாரோ. அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே, கனவோடு சில நாள் நனவோடு சில நாள், உணவில்லை உறவில்லை தனிமை பல நாள், புள்ளி போட்டு ரவிக்கைக்காரி புளியம்பு சேலக்காரி மாதருக்க போகையில் நான் கண்ணி உந்தன் காவலாடி அன்னக்கிளி ஒன்ன தேடுதேன். இசைஞானி இளையராஜாவினுடைய முதல் பாட்டு. ஆக மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கையை தீர்மானிப்பது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய மதியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஐயா மேலோகத்தில் ஒரு நாள் நாரதர் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுங்களாம். அந்த பிரச்சனைக்கு இடையில நாரதர் தலையை புகுறாரு.
அப்போ வந்து ஸ்ரீதேவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாரதா இப்போ வந்து உங்ககிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு நீ தவறான பதில் சொல்லிட்ட அப்படின்னா இந்த பூலோகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே நடக்கும். அதனால் உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்குது. அதனால் யோசித்து ஒரு தெளிவான பதிலை சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே நாரதரும் சொல்லுங்கம்மா, எனக்கு தெரிஞ்சா நான் நிச்சயமாக சரியான விடையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதேவி கேட்குறாங்க, இங்கே இருக்கிற 2 பேரில் யார் ரொம்ப அழகு? அதாவது ஸ்ரீதேவியான நான் அழகா இல்லை மூதேவியான அவள் அழகா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தன்னுடைய மதியை பயன்படுத்தி நாரதர் அழகா ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? அம்மா, ஸ்ரீதேவியான நீங்கள் வரும்போது அழகு, மூதேவியான அவங்க போகும்போது அழகுன்னு சொல்கிறாரே, அந்த இடத்துல மதி எப்படி அழகா பயன்பட்டுருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. ஐயா, 1968 வருஷம் ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து சினிமா பக்கம் வராரு. அந்த நடிகரை யாருமே மறந்திருக்கவே மாட்டோம். இன்னைக்கு அவர் மறைந்து போனாலும் அவருடைய பேரும் புகழும் இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னா அவருடைய நகைச்சுவை திறன் தான் காரணம். நடிகர் நாகேஷ் அவர்கள் தன்னுடைய பாடலில் வந்து அழகா வந்து விதிலாம் சரி கிடையாதுங்க, மதியால விதியை கூட வெல்லலாம்னு சொல்லியிருப்பார். எப்படி தெரியுங்களா? வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலையெழுத்து என்பது வெறும் கூச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு விதியை விட மதிதான் சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாருங்க ஐயா. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், கொஞ்சம் முயன்றால் இங்கு எது நடக்காதது, எண்ணி துணிந்தால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிவது எதிர் நீச்சல், அளவுக்கு மேலே புள்ளைய பெத்து காலங்கழிப்பதும் எதிர் நீச்சல், கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவதும் எதிர் நீச்சல், வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல், எதிர் நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கவிஞர் வாலியோட பாட்டுக்கு வி குமார் என்ற ஒரு அருமையான இசையமைப்பாளர் இசையமைச்ச பாட்டு. ஐயா, இறுதியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் இருக்கிறாங்க. அந்த பாட்டியோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு ஏற்பட்டுருது. அந்த புண்ணுக்காக அந்த பேரன் வந்து எங்கெங்கேயோ கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் அலையிறா. அந்த புண்ணு சரியான பாடே இல்லை. ஒரு நாள் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக அந்த பேரனோட தோழன் ஒருத்தன் ஊர்ல இருந்து வரான். என்னடா பாட்டி காலை இப்படி வச்சிருக்க, ஒன்றும் போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பேரன் சொல்கிறான், இல்லைடா எல்லா மருத்துவமனைக்கும் கூட்டு போய் பார்த்துட்டேன், ஒன்றும் சரியான பாடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன்டா எங்கெங்கேயோ அலையிற, கடல் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கால் கழுவிடா சரியாயிடும், பாட்டி காலை டெய்லியும் கழுவி விடு சரியாயிடும்னு சொல்கிறான். உடனே அந்த பேரனும் என்ன பண்ணுறான்னா, நம்ம பாட்டி கால் தானே முக்கியம், கடல் தண்ணியை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகனா ஓடி கடல் தண்ணியை முழலான்னு போகிறாங்க ஐயா. அப்படி போகும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. கடல் அப்படின்றது ஒரு பொது சொத்து. அந்த பொது சொத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படி பயன்படுத்துறது, பேசாமல் ஒரு வார்த்தை விஏஓ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஏஓ கிட்ட போய் கேட்குறான். ஐயா, இந்த மாதிரி என் பாட்டி காலில் புண்ணு வந்துருச்சு, எனக்கு கடல் தண்ணி வேணும், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. விஏஓ என்ன பண்ணாரு, நமக்கு எதுக்கு பிரச்சனை, இது மேலிடத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலாக்கா அமைச்சருக்கு அமுச்சு விட்டாரு. அமைச்சர் என்ன பண்ணாரு, இது எதுக்கு நமக்கு பிரச்சனை, பேசாமல் முதலமைச்சருக்கு அமுச்சிருவோம்னு சொல்லி முதலமைச்சருக்கு அமுச்சு விட்டாரு. முதலமைச்சர் என்ன பண்ணாரு, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்ம பேசாம பிரதமர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு விட்டுருவோம்னு சொல்லி பிரதமர்கிட்ட கேட்டாரு. பிரதமர் யோசிச்சு ஒரு முடிவா சொன்னாரு, கடலோட ஒரு பகுதி தான் நம்ம நாட்டில் இருக்கு, அடுத்த பகுதி வந்து அடுத்த நாட்டுக்காரன்ட்ட இருக்கு, அதனால அடுத்த நாட்டுக்காரன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருணும் அப்படின்னு சொல்லி இந்த பதில் வந்து கடைசியா எங்கெங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிரதமர்கிட்ட இருந்து முதலமைச்சர்கிட்ட, முதலமைச்சர்கிட்ட இருந்து அமைச்சர்கிட்ட வருது, அமைச்சர்கிட்ட இருந்து தாசில்தார்கிட்ட வந்து, தாசில்தார்ல இருந்து கடைசியா விஏஓக்கு வந்து, விஏஓ கையில இருந்து பேரங்கையில வர்றதுக்குள்ள பாட்டி செத்து 30 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் முடிவெடுக்காதனால தானம்மா நம்ம நாடு இப்படி ஆகி கிடக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டினோட விதி இப்படிதாங்க இருக்கு. அதனால தான் சொல்றேன், நிச்சயமாக மனிதனுடைய நிம்மதியான வாழ்வை என்றுமே தீர்மானிப்பது எங்களுடைய மதியாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடமும் வருவது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம். அடே அப்பா, அருமையான கதைப்பா, கடல் கதை. பின்ன எடுத்துவிட்டேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசர யுகத்தில் யாருமே வந்து புத்தியை பயன்படுத்துறதில்ல.
பிள்ளைய வளர்க்குறது எப்படி வளர்க்குறாங்கன்னா, இட்லி கோப்பரையை கழுவி இட்லி ஊற்றுற மாதிரியே தான் பிள்ளைகளையும் வளர்க்குதுங்க. இட்லியை அப்புறம் அது பாத்திரத்தை கழுவி எண்ணெயை தடவி டக்குன்னு ஒரு துணியை வச்சு மாவை ஊற்றி டக்குன்னு எடுத்து அப்படியே அடுப்பை பற்ற வச்சு அப்படின்னு பற்ற வச்சு அது பாட்டுக்கு எஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த லைட்ரு சரியாக எரியலைன்னா என்ன செய்வாங்க பார்த்துறீங்களா? தாய்மாருங்க எரியல, டப்பு 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 டப்புன்னு 2 தடவை இப்படி தட்டினோன்னே எரிஞ்சிடும். உடனே சட்னி ஆட்டுறதுக்கு மிக்ஸி, தேங்காய், இது பச்சை மிளகா, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு ப்ளக்கில் மாட்டுவாங்க, அமுக்குவாங்க, ஓட மாட்டேங்குது. உடனே மிக்ஸி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு மண்டையில் தட்டி அந்த ப்ளக்கை ஒரு தட்டு தட்டுன்னு என்ன மெக்கானிசம்னே தெரியாது, மண்டையில் இங்கே ஒரு தட்டு அங்கே ஒரு தட்டு ஓடிடுது. வந்து டிவி பார்க்கணும்னு ரிமோட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. படக்குன்னு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, டப்பு 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 டப் அப்படின்னா ஒர்க் பண்ணுது. என்ன நடந்துச்சுன்னே தெரில, 2 தட்டு தட்டினோன்னே அதுவும் வேலை செய்யுது. ரிமோட் கண்ட்ரோலை தட்டி வளர்ப்பது போல் பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். தட்டி வளர்ப்பதற்கு அவர்கள் ஒன்றும் மிக்ஸி ரிமோட் கண்ட்ரோல் அல்ல, உயிருள்ள ஜீவன்கள். கலீல் கிப்ரான் சொன்னால், உங்களுடைய கருத்துக்களை விதையுங்கள், எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாதும் அவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் மீது உங்கள் கருத்துக்களை திணிக்காதீர்கள் சொன்ன கலீல் கிப்ரானுடைய அந்த சிந்தனையை எல்லாரும் நினச்சி புள்ள வளர்க்கணும். அறிவு வேணும், அறிவு இல்லாட்டி இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அழகாக பேசினாங்க. அதுக்கு அடுத்து சீமாவுக்கு பதில் சொல்ல கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய டாக்டர் சர்மிளா பானு விதியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ஆசிரியரா நடுவரா? நான் ஆசிரியர், அப்புறம் நடுவர். இப்போ எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆசிரியர்னா அது தமிழ் மொழி ஆசிரியரா இல்லை அறிவியல் ஆசிரியருங்களா? நான் அறிவியல் ஆசிரியர், ஃபிசிக்ஸ் வாத்தியார். தமிழ் மொழியில் கற்கக்கூடியவற்றை எல்லாம் கற்றுத்தான் ஆசான் ஆக வேண்டும், ஆசிரியனாக வேண்டும், நடுவராக வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் அறிவியலை கற்று நன்கு உணர்ந்தீர்கள், ஆனால் விதிப்படி இங்கு நல்ல தீர்ப்பை சொல்ல அமர்ந்திருக்கிறீர்களே, இதுதான் விதி. உங்கள் பேச்சை நான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, இதுதான் என்னுடைய விதி. உண்மையில் அருமை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிசிக்ஸ் படித்து உயிரை கொடுத்து படிச்சிருந்தாலும் ஃபிசிக்ஸ் இப்போ நான் நடுவராக பயன்படுத்தலை. எங்கேயோ நான் கேட்ட தமிழ் என்னை விதிவசமாக நடுவராக மாற்றி அருமையாக சொன்னாங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் பிசிக்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஊர் போற்றும் ஒரு நல்ல தமிழ் மகனாக மட்டும்தான் இருந்திருப்பீர்கள். இன்று தமிழால் கற்று உணர்ந்ததால் அழகிய தமிழ் மகனாய் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. நடுவர் அவர்களே, இவங்களுடைய மதி எப்படின்னா ஃபேஸ்புக் மாதிரி. அதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ட்விட்டரில் கமெண்ட் பண்ணலாம், இவ்வளோதான் இவங்களுடைய மதி. எங்களுடைய விதி என்பது பேக்டு புக், ஆல்ரெடி இட்ஸ் ரிட்டன். இது எழுதி முடிக்கப்பட்டது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதாவது நடுவர் அவர்களே, என்னுடைய கணவருக்கு நல்ல ஒரு பண்பான, அறிவான, அழகான, அறிவுள்ள, நுட்பமான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கணும் தான் என்னுடைய மாமியாருக்கு ஆசை. அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தாங்க. விதியின் காலகட்டாயம் நான் அவருக்கு மாட்டிட்டேன். அந்த அன்பான பண்பான உண்மையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. உண்மையிலே நீங்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, விதியை நாங்கள் அப்படியே ஒத்து ஏற்றிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கோம். இப்போ என்ன, என்னோட குடும்பத்தில் நடந்தது தான் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் முகமே மாறிட்டு இருக்கு. ஏம்மா, இப்படித்தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு நம்மளாம் ஆசைப்பட்டு தான் கட்டுவான். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று கூட அங்கே இருக்காது. என்ன பண்ண சொல்கிறீங்க? கல்லை கொண்டு மாங்காயை எறிகிறான். இந்த மாங்காயை தான் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு அடித்து அந்த மாங்காயை எடுத்து சாப்பிட்றான். என்ன நினச்சி, இனிப்பாக இருக்கான், நல்லா ரசித்து சாப்பிட்லாம் அப்படின்னு. மொதல் கடியிலே புளிப்பாக இருக்குது. அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்து வாங்கின அந்த மாங்காயை கீழே தூக்கி போடக்கூடாது. அதை டேஸ்ட் ஆக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, ஒரு உப்பு, ஒரு மிளகாப்பொடி, அப்படி ஏதாவது ஒரு ஜில்காட்டு வேலையெல்லாம் பண்ணி அந்த மாங்காயை டேஸ்ட் ஆக்கிட்டோம்னா வாழ்க்கை டேஸ்ட் ஆகிட்டு போகுது. மாங்காய் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா உடனே முதக்கடியிலே தூக்கி எறிஞ்சிடக்கூடாது.
அந்த மனுஷன் எண்ணெயை கட்டிட்டு அவர் படுற பாடு இருக்கே, ஐயோ ஐயோ என்னால தாங்கிக்கவே முடியல. நடுவர் அவர்களே, சீமா தங்கச்சியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்ல டாக்டர் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, கூட்டிட்டு போயிருக்கலாம். இவங்க எதுக்கு வேட்புமனு தாக்கல் மாதிரி தாக்கல் பண்ணிட்டு இருக்கணும் தான் என்னுடைய கேள்வி. தாக்கல் பண்ணி முடிவு வரக்குள்ளேயே பாட்டியை போட்டு தள்ளிட்டு இதுதான் விதியின் காலகட்டாயமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. கடல் தண்ணி தான் எல்லாத்துக்கும் சொந்தம் தெரியுதில்ல. ஒரு செம்பில் அள்ளிட்டு வந்து பாட்டி புண்ணை கழுவிட வேண்டியதானே. உன்னை யார் விஏ ஓட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாங்க. இதுதான் அந்த மதி கிறுக்குத்தனமே ஏதாவது பண்ணி விட்டுரும் இப்படி. அது மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் என்னுடைய பாட்டி ஔவையார் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்கள மாதிரி இந்த 3 ஆட்களுக்காகவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்புந்தன் கையில் என்றான். அதாவது நாம கற்றதெல்லாம் நம்மளுடைய ஒரு கை ஜானளவு மட்டும்தான். எறும்புக்கும் அந்த கையளவு தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் நடக்கிறது விதிப்படியன் அன்னைக்கு ஔவையார் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்கணும் நடுவர் அவர்களே. நேற்றைய நீங்க ஒரு சயின்ஸ் வாதியார், அதனால கேட்குறேன். நேற்றைய ஒரு நிகழ்வு படி, ஒரு ஆராய்ச்சி படி சொல்லியிருக்கிறாங்க, யார் அதிகமாக கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு சுகரும் பிபியும் இல்லைங்களாம்மா, அப்படிங்களா? ஆமாப்பா. ரெண்டாவது முறையா கை தட்டுறவங்களுக்கு ரொம்ப அபூர்வமான வாழ்க்கை இருக்குங்களாமா. மூணாவது முறை கை தட்டுறவங்களுக்கு வாழ்வு ஜேஜேன்னு இருக்குமாமா. தட்டிட்டே இருக்கிறவங்களுக்கு தட்டி கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில எல்லாமே விதிப்படி நன்மையாக இருக்கும்னு கூட அந்த அறிக்கையில போட்டுருக்குங்களாமா. வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இப்படி கைதட்டு வாங்கின ஒரே பேச்சாளர் சர்மிளா பானு தான். அறிவியல் பூர்வமாக கைதட்டு வாங்கியிருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் பேசிதான் ஆகணுங்கிறது என்னுடைய விதி, கேட்டுதான் ஆகணுங்கிறது அவங்களுடைய விதி. மதியால பேசினவங்களோட பேச்சு எல்லாம் கேட்டுட்டு அப்படியே முக மலர்ச்சி கூட இல்லாம இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விதிப்படி பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை தட்டுறாங்க. பாத்தீங்களா, இதுதான் விதி. நடுவர் அவர்களே, சரித்திரத்தில் வேண்டுமானாலும் இவர்களுடைய பெயர் பொறிக்கப்படலாம். ஆனால் சரித்திரம் இப்படித்தான் நடக்கும், இங்குத்தான் நடக்கும் என்று ஏற்கனவே கணித்த விதியின்படிதான் நடக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, ஒரு தாய் தன்னுடைய சிசு வயிற்றுல வந்தோடனே என்ன ஆண் சிசுவான்னு தெரியாது, ஆனால் பெண் சிசுவான்னு தெரியாது. ஆனாலும் கூட அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், எப்படி வளர்க்கலாம், எந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருப்பா. ஆனால் சென்னை வெள்ளம்ங்கிறது எல்லாத்துடைய விதியையும் மாற்றிருச்சு. அந்த தாய் நள்ளிரவில் யாருன்னு கூட தெரியாது, அந்த இளைஞன் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்ட உடனே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தாய் இன்னொரு மதத்தை சார்ந்த யூனுஸ்கிற பேர் வச்சாங்க. பார்த்தியா, இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. நடுவர் அவர்களே, இப்போ இந்தியா கிரிக்கெட் டீம்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடுது, ஒரு அதிர்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரிக்க விடலாமா சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்துடுது. காரணம் என்னென்னா, MS தோனிங்கிற ஒரே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இளைஞன் தான், அதை ஒத்துக்கிறோம். ஆனால் வேறு விளையாட்டில் இருக்க வேண்டிய அவன் இந்திய கிரிக்கெட் அணியில் சேர்ந்தார் என்றால் அதுதான் விதி. இதை நம்ம மாற்ற முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய நாகரிகம், நம்மளுடைய கெத்துன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நவம்பர் 8க்கு பிறகு அந்த நோட்டு எங்கெங்க போயிருக்குன்னு யாராவது யோசிச்சோமா நம்ம? இதுதாங்க விதி. அப்போ 100 ரூபா நோட்டை கூட ஒழிச்சு வச்சுட்டு ஓடிட்டு இருந்தோமா, யாராவது கேட்டுருவாங்களோன்னு. பணக்காரன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். அதுதாங்க விதி. விதிங்கிறது யாருனாலையும் மாற்ற முடியாது. உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் நம்புவது விதி. ஆனால் உடலில் இருக்கும் அறிவை நம்புவதுதான் உங்களுடைய மதி என்று கூறி, GST வரி போட்டாலும் கூட நாங்கள் திணற மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை எங்களுடைய விதிக்கு இருக்கு என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2 இட்லி ஒரு வடை 69 ரூபாய்க்கு விற்றா கூட நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு விதியேன்னு உட்காந்துருக்கோம் பாருங்க அப்படின்னு பேச்சை முடிச்சிருக்காங்க. அற்புதமான பேச்சு. மனிதனுக்கு ஒரு சில விஷயங்களை மாற்றவே முடியாது, அதுதான் விதி. சர்மிளா பானு ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு அடுத்து மதியே என்ற அணியை நிறைவு செய்ய கடலூர் தனிகேவேல் வாப்பா. ஒரு கதை சொல்லிட்டா சார்? சொல்லுப்பா. ஒரு ஊரில் 40 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் படித்தாங்க. ஒரு மாணவன் ஐஏஎஸ் கலெக்டர் ஆனா, ஒரு மாணவன் போலீஸ் அதிகாரி ஆனா, ஒரு மாணவன் இளந்தமழை வித்தான், ஒரு மாணவன் ஒரு கடை முதலாளி ஆனா, ஒரு மாணவன் துப்புரவு தொழிலாளி ஆனான், ஒரு மாணவன் தன் மதிநுட்பத்தால் உலக புகழ்பெற்று உலகம் முழுதும் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனானான். அந்த மாணவன் பிறந்த ஊர் திண்டுக்கல். அந்த மாணவனின் பெயர் லியோனி. எனக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா? ஆமாம், என் கூட படித்த ஒருத்தர் கலெக்டராக இருக்கார், ஒருத்தர் ஐஜியாக இருக்காங்க. என் கூட படித்த ஒருத்தன் முனிசிபாலிட்டிக்கு எதிர்த்தாப்பில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? அவனும் என் கூட தான் படித்தான், என்ன செய்ய சொல்கிறீங்க? நடுவர் அவர்களே, ஒரே கேள்வி உங்களிடம். இன்று அறிவாலயத்தில் அமர்ந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய விதியா அல்லது மதியா? அது தனபால் பேசி முடிச்சோன்னு சொல்கிறேன் நான். மதிநுட்பத்தோடு சமாளித்து விட்டார் நடுவர் அவர்கள். எதிரணியிலிருந்து வந்து சங்கர் ரொம்ப அற்புதமா பேசினார். உலக நாடுகள் எல்லாம் எங்கள் நாட்டில் இப்படி ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லையே என்று ஏங்கி தவித்த ஒரு மனிதன், இப்படி ஒரு ஆசிரியர் எங்கள் கல்லூரிக்கு கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு மாணவனும் ஏங்கி தவித்த ஒரு மனிதன், இப்படி ஒரு இறப்பு எனக்கு வரக்கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனும் உலகிலே ஏங்கி தவித்த ஒரு மனிதன், அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய புகழுக்கு காரணம் விதிதான் அப்படின்னு சங்கர் சொன்னது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவர் மணிமண்டபத்தில் அவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சது எவ்வளவு கொடுமையோ அதை விட கொடுமை அவருடைய புகழுக்கு காரணம் விதிதான் சொன்னது. யோசிச்சு பேசணும் சங்கர். அக்கா அழகா சிரிச்சுக்கிட்டே பேசுனீங்க, நல்லா இருந்தது. நான் இங்கு பேசுவதற்கு காரணம் என்னுடைய விதி, ஒத்துக்கிறோம். நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்பது உங்களுடைய விதி, ஒத்துக்கிறோம். ஆனால் கேட்பவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு எப்படி பேசினால் கைத்தட்டுவார்கள் என்று தெரிந்து பேசியது உங்களுடைய மதி. நடுவர் அவர்களே, பாரதியார் நல்ல கவிஞரா? நல்ல கவிஞரா? பாரதியார் நல்ல கவிஞரா? கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, கவிஞன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மகாகவி பாரதி தான். நடுவரே சொல்லிட்டார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எழுதி பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறிய பாரதி அடுத்த வரிகளிலே சொல்லுகின்றார், இனி என்னை புதிய உயிராக்கி மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் என்னை சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னார். பாரதியாரே சொல்லிட்டாரு, மதி தன்னை தெளிவு செய்தாதான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு. அவங்க 3 பேர் மட்டும் விதிங்கிறாங்களே, அதுக்கு கூட சேர்ந்து நீங்க வாசிக்கிறீங்களே நடுவர் அவர்களே, இது நியாயமான்றதுதான் எங்களுடைய கேள்வி. அதுவும் அவர் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு நடுவர் அவர்களே, அதனால் ஏர் பேகு, ஸ்டேரிங்கு, கீரு அதெல்லாம் அழகாக நோட் பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் யோசிச்சு பாருங்க, 30 கோடி ரூபா போட்டு கார் வாங்குற ஒருத்தனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஏர் பேகு சென்சாரை செட் ஆகாமல் செட் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த மனுஷன் இறந்தாரு. மதிநுட்பத்தோட எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துருந்தா அந்த மனுஷன் இறந்துருப்பாரா? கன்னத்தில் கையை எல்லாரும் அவங்க தொழில் படி தான் பேசுவாங்க, அது உண்மைதான். அது சில பேர் மனைவி ஏங்க நான் கட்டியிருக்க சேலை எப்படிங்க இருக்குது அப்படின்னு,
புதுசாக போட்ட டிக்காஷன் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கடி அப்படின்னா விசாரிச்சு பாருங்கள், டீ கடை வச்சுருப்பேன் அவன். அதாவது அவன் ரூட்டில் சொன்னா தான் அது ஒரிஜினலாகவும் இருக்கும், ரியலாகவும் இருக்கும். நடுவர் அவர்களே, ஒருத்தன் வெற்றி பெற்றால் விடாமுயற்சி என்பார்கள், ஒருவன் தோல்வி அடைந்தால் வீண் முயற்சி என்பார்கள். விடாமுயற்சி என்பவன் மதியின் பின்னால் செல்லுகின்றான், வீண் முயற்சி என்பவர்கள் அந்த 3 பேர் மாதிரி விதியின் பின்னால் செல்கின்றார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழக மாணவர்களுக்கு அறிவில்லையா? வடநாட்டு மாணவர்களோடு போட்டி போட்டு அவர்களால் நீட் தேர்விலே வெற்றி பெற முடியாதா? ஏன் அவர்கள் இத்தனை போராட்டங்களை நிகழ்த்துகின்றார்கள்? வடநாட்டு மாணவர்களுக்கு இணையாக அவர்களால் நிற்க முடியாதா என்று கேட்டார்கள். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய விதி அப்படித்தான் என்று அங்கே எக்காலமிட்டார்கள். யோசிச்சாம பாருங்க, ஒரு தமிழ்நாட்டு மாணவன் விட்டாயா வெறும் 64 கிராம்ல சேட்டலைட்ட நாசாவில இருந்து அவன் ஒரு தமிழ்நாட்டு மாணவன். அவன் இந்த தமிழகத்திற்கு புகழை தேடி கொடுத்தது அவனுடைய மதிநுட்பத்தால். மறுக்க முடியுமா? ரிஃபாத் ஷரூக் அப்படிங்கிற 18 வயது நிறைந்த அந்த இளைஞன் தான் இந்த தமிழகத்திற்கு பெருமையை தேடி கொடுத்தான் அவனுடைய மதிநுட்பத்தால். அரசிலங்குமாரியில் ஒரு அற்புதமான பாட்டு வரும் நடுவர் அவர்களே. விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும். சங்கரே, விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செஞ்சா உயரும் என்ற விபரம் மண்டையில் ஏறணும். சரியா? அந்த வரிகளை மனசுல நினைச்சுக்கோங்க நடுவர் அவர்களே. இவ்வளவும் நான் சொன்னதுக்கு அப்புறம் விதியை நினைச்சு தீர்ப்பு சொல்லாம உங்கள் மதிநுட்பத்தை பயன்படுத்தி அறிவாலயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மூட நம்பிக்கையின் பின்னால் செல்லாமல் அறிவை பயன்படுத்தி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். புலி பார்த்தீங்கன்னா காட்டில் அருமையாக ஒரு மானை அடித்து கொண்டு வந்து அப்படி போட்டுட்டு அதுக்கு வேணுங்கிற ரத்தம் முக்கியமான பார்ட்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பி போயிடுச்சு. 2 காலம் இல்லாத ஒரு நரி மிச்சத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஒருத்தன் பார்த்துட்டு, சே 2 கால் இல்லாத நரி பாரு, உழைக்காமல் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது, அதே மாதிரி நம்மளும் வேலையே செய்யாமல் இப்படியே உட்காந்து நரி மாதிரியே பொழைச்சிக்கிறோம்டாண்டு உட்காந்து 20 நாள் பட்னியாக கிடந்தான். 2 கால் இல்லாத நரியை பார்த்து பாடம் கற்றுக்கொள்பவர்கள் வீணாகி போவார்கள். நீ யாரை பார்த்து பாடம் கற்றுக்கணும்னா, சுயமாக வேட்டையாடி அந்த மானை கொண்டு வந்த புலியிடமிருந்து பாடத்தை கற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், மதியை கொஞ்சம் பயன்படுத்த தவறியதால் வந்த விளைவு இன்னைக்கு என்ன நிலைமைக்கு நம்ம ஆளாயிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள்கிட்ட கூட அந்த அறிவு இருந்தால்தான் அவன் பிழைக்க முடியும். அருமையாக சொன்னார். நிறைவாக விதியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் மனம் கவர்ந்த தனபால் வாங்க. நடுவர் அவர்களே, தினம்தோறும் பகுத்தறிவு மேடையிலே பேசுகின்ற எனக்கு மூட நம்பிக்கைகளை ஒழித்து பகுத்தறிவு பாசறையை ஊட்டிய இந்த அறிவாள மேடையில் விதி என்ற தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, அதுதான் என்னுடைய முதல் தலைவிதி என்று என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உன் பேச்சை கேட்டு இனிமேலும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கேன் பார், இதுதான் என் தலைவிதி. தமிழ்நாட்டில் என்ன பேசிக்கிறானா, 80 பேரை வச்சிருக்காண்டா, இவன் தான் முதலமைச்சர். ஏய், அவங்கிட்ட 11 பேர் பவர்ஃபுல்லாக இருக்கிறா, அவன் தான் முதலமைச்சர். ஏய், 2 பேரும் கிடையாதுடா, அவங்கிட்ட 30 பேர் வந்தாச்சு, அவன் தான் முதலமைச்சர். ஒன்று தெரியுமா, எவனையுமே வச்சிருக்காம ஒத்த சுயேட்சை வேட்பாளரா ஜெயிச்சு ஜார்க்கண்டினுடைய 4வது முதலமைச்சரா ஒத்த ஆள் ஆனான்னு சொன்னா அதுதான் விதி. மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை அவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு. இது யாராவது கனவுல நம்ம கண்டோமா? பாருங்கள், இன்னைக்கு யாருக்கு வேணாலும் கூசாமல் அடிக்கிறான் போஸ்ட்ரு, வருங்கால முதல்வரை அப்படின்னு அடிக்கிறான். யார்ரா அவன் அப்படின்னா, சும்மா ஒரு கட்சி இப்போ தான் சார் தொடங்கியிருக்காரு, அவர் சீக்கிரம் முதலமைச்சர் ஆயிடுவார், சும்மா அடிக்க சொல்கிறாரு சார், காசை கொடுத்தா, அதனால் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றேன். நடுவர் அவர்களே, அதுக்கு பதில் சொல்லாடி பரவாயில்ல, இப்போ கேளுங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தணிகைவேலன் கேட்டார், உங்களோட படித்தவங்கெல்லாம் யாரு? ஒருத்தர் டிஎஸ்பி, ஒருத்தர் தொழிலதிபர், ஒருத்தர் பிச்சைக்காரரு. உங்களோட படித்தவங்கெல்லாம் இருந்துட்டு போகிறாங்க, உங்ககிட்ட படித்த பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்கிட்ட படித்தவரும் ஒருத்தர் எஸ்பியாக இருக்காருயா. சரிங்க, என்னத்தை சொல்கிறது, என்கிட்ட படித்தவர் எங்கள் திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டராக இருக்கார், என்கிட்ட டிரைவராக இருக்கவரும் என்கிட்ட படித்தவர் தான்.
பல வெரைட்டி இருக்காங்க. இவர்கிட்ட படிச்சவரு ஒருத்தர் எஸ்பியா இருக்கிறாரு தெரியும், ஒருத்தர் தொழிலதிபராக இருக்கிறார் தெரியும், ஒருத்தர் பொட்டி கடை வச்சிருக்கிறாரு தெரியும், ஒருத்தர் இவருக்கே டிரைவராக இருக்கிறாரு அதுவும் எங்களுக்கு தெரியும். நான் கேட்குறேன், இது இவர்கிட்ட அறிவு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுத்தாரா பர்சன்டேஜ் போட்டு? எஸ்பிக்கு 90%, டிரைவருக்கு 40%, மில் ஓனருக்கு 30%ன்னு. இது அவங்க படித்த விதம்னு நீங்கள் நினைக்கலாம். இது அவங்க படித்த விதம் இல்லை, கடவுள் படித்த விதம். அதுதான் விதி என்பது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உண்மையிலே தான் என்கிட்ட படித்தவரே என்கிட்ட டிரைவராக வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வகுப்பில் நம்மளை ஓட்டிக்கிட்டு இருந்தார், இனிமேல் இந்த ஆளை வச்சு நம்ம வாழ்நாள் முழுதும் ஓட்டுவோம்டா அப்படின்னு பிளான் பண்ணி என்கிட்டயே டிரைவராக வந்திருக்காரு ஓட்டணும்னு. சார், விதி வலியுது. கோழைகள் தான் பலமுறை இறப்பார்கள், வீரன் ஒரு முறைதான் இறப்பான் என்று சொன்னவர் ஜூலியஸ் சீசர். அவருடைய அரண்மனையிலேயே சொல்றாரு, அதுவும் சொல்றாரு, ஒரு முறைதான் இறப்பான் எதிரிகள் இருந்தால்னு சொல்றாரு. அவருக்கு எதிரிகளே இல்லை. ஆனா கூடவே இருந்த புரூட்டஸ் தான் அரண்மனை வளாகத்திலேயே கத்தி எடுத்து குத்துறாப்புல. அதே வசனம் போல ஜூலியஸ் சீசர் பேசுறாரு, யூடியூப் புரூட்டஸ்ன்னு இறந்துடுறாரு. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் சார். சாவு நம்ம நினைச்சா வராது, நம்ம நினைக்கலாம் அது விடாது. அதுதான் விதி. சார், விதினா என்ன தெரியுமா? ரூல்னு அர்த்தம். ஓட்டு போடுறதுக்கு விதிமுறைகள், பயணிப்பதற்கு விதிமுறைகள், விளையாடுவதற்கு விதிமுறைகள் சொல்றோம். ஸோ விதினா ரூல்னு அர்த்தம். ரூலை மீறினா விளையாட்டில் ஃபவுல் ஆயிருவோம். அதே போலதான் வாழ்க்கைங்கிற விதியை மீறணும்னு சொன்னா வாழ்க்கையில ஃபவுல் ஆயிருவோம். ஏன்னா இறைவன் படைத்தது எல்லா படைப்புகளுமே விதியின்படி இயக்குவதற்குத்தான். மாசி மாசம் மாங்காய் பூ பூக்கும், ஆடியில காத்தடிக்கும், கொக்கு குறித்த நேரத்தில் குஞ்சு பொரிக்கும், சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் அதோட வேலை அதை செஞ்சுட்டு இருக்குது. இயற்கை படைத்த எல்லாமே விதியை மீறுவதில்லை. இந்த 3 பேர் மாதிரி எனக்கு மதி இருக்குதுன்னு அகம்பாவத்தில் இருக்கிறாங்க பாரு, அவங்க மட்டும்தான் விதியை மீறுறாங்க. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், குஞ்சுகளை கொத்தி வெளியேற்றுவது இயற்கை, அதுதான் விதி. மாடு முட்டி வெளியேற்றும் கண்ணுக்குட்டியே, குஞ்சு கொத்தி வெளியேற்றும், இது இயற்கை, இதுதான் விதி. ஆனால் உங்களுடைய மதி என்ன செய்கிறது தெரியுமா? பெத்தவங்களை, மூத்தவங்களை முதியோர் இல்லத்துக்கு வீட்டை விட்டு கொத்தி வெளியேற்றுகிறதே, இதுதான் மதி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க சார். மதி எமனை ஏமாத்தலாம். ஒரு மாயாஜாலக்காரர் மேஜிக் மேன் இருந்தான். டேட் முடிஞ்சிருச்சு, எமபெருமான் கீழே இறங்கி வர்றாரு. பட்டியல் உன் பேர் தாண்டா முதல் பேர், உனைத்தான் தூக்க போற கிளம்புங்கிறாரு. அவர் மாயாஜாலக்காரனாச்சுல, போறதும் தான் போறோம், ஒரு காப்பி குடிச்சிட்டு போயிடலாமேங்கிறாப்புல. யமன் சரி வந்த டயர்டா இருக்குது, ஒரு காப்பி வைடாங்கிற. மாயாஜால வெத்தியில யமனுக்கு மயக்க மருந்து கலக்கி குடிச்சு போட்டு நல்ல காப்பி இவன் குடிச்சிட்டா, யமனுக்கு மயக்க மருந்து குடிச்சிட்டான், தூங்கிட்டாப்புல. யமன் விட்டா விடமாட்டான்னு இவனோட புத்தியாச்சே என்ன பண்ணா, பட்டியல முதல் பேர்ல இருக்கிறத அழிச்சு போட்டு கடைசி பேரை எழுதி வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டான். யமன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிக்கும் பார்க்கும்போது யமனுக்கு ஒரு சந்தோஷம், என்னவே ஏமாத்திட்டடா உன்னோட மந்திர தந்திரம், பாராட்டுறேன். இருந்தாலும் என்னோட வேலை யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கூப்பிட்டு போகணும், அதனால நான் என்ன பண்றேன்னா பட்டியல் இருக்கிற கடைசியா இருக்கிற பேரை நான் எடுத்துட்டு போயிடுறேன்ட்டான். விதி விட்டுதா சார்? விதி கதைக்காக இல்லை, யதார்த்தலையுமே அப்படித்தான். பாபி லீச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாகச வீரர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் கடலை தாண்டுவாரு, மலையை தூக்குவாரு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாகச வீரர். அவருக்கு ஒரு ஆசை, கின்னஸ் ரெக்கார்டு செய்யணும்னு. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை, விபரீத சந்திப்பு. என்ன பண்ணார்னா நயாகரா ஃபால்ஸ்ல உருண்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு. உருண்டார். ஒரு பீப்பாய்க்குள்ள உட்கார்ந்துட்டு நயாகரா ஃபால்ஸ்லயே விழுந்தாரு. விழுந்து எழுந்து கின்னஸ் சாதனை பெற்றாரு. எவ்வளவு பெரிய சாதனை. ஆனா அவரு நியூசிலாந்துக்கு புறப்படுறதுக்கு அவசர அவசரமா புறப்பட்டு இருக்கிறாரு. ஆரஞ்சு பழ தோலை பிச்சு எவனோ போட்டிருக்கிறான், வழுக்குனாரு, மண்டையில் அடிபட்டது, பொட்டுன்னு போயிட்டாரு. நீங்க நயாகரா ஃபால்ஸ்ல மேலிருந்து கீழே விழுந்து பொழைச்சவன் ஆரஞ்சு தோல் வலிக்கு விட்டு சாகரான்னு சொன்னா இதை விட மிகச்சிறந்த விதிக்கு என்ன சார் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். நிலாவிலே முதலிலே கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங், இது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த நிலாவுக்கு முதலிலே போனவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மட்டுமல்ல, 3 பேர் போனார்கள். அந்த விண்கலத்தை ஓட்டியவர் மைக்கேல் கொலின்ஸ், அவர்தான் இவர்கள் இருவரையுமே அழைத்து சென்றவர். ஆனால் உங்களுடைய மதி என்ன சொல்லி தெரியுமா? முதலில் கால் வைக்க வேண்டியவர் எட்வின் புஷ் ஆல்ட்ரின் என்பவரைத்தான் கால் வைக்க சொன்னார்கள். 2 நிமிடம் தாமதித்தவுடன் கட்டளை வருகிறது, ஆல்ட்ரின்ஸ் உன்னுடைய முறை முடிந்து விட்டது, ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்கள்ங்கிறார். அடுத்த நொடியிலே ஆம்ஸ்ட்ராங் இறங்குகிறார்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள். போனவர் 3 பேர், இறங்கச் சொன்னவர் இன்னொருத்தரை, ஆனால் இறங்கியது இன்னொருத்தர். வரலாறு பெயர் எடுத்துக்கொண்டது ஆம்ஸ்ட்ராங்கைத்தான் என்றால் சொன்னால் விதி ஆம்ஸ்ட்ராங்கைத்தான் முதலில் கால் வைக்க எழுதியிருக்கிறது. அதனால் இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். விதி என்ற தலைப்பிலே பேச வைத்ததும் விதி. எங்கள் அண்ணன் மதிக்கு தீர்ப்பு சொல்ல போவதும் விதி. அதை கேட்க போவதும் உங்கள் விதி. இதை பார்க்க போவதும் அவர்கள் வீட்டில் கரண்ட் இருந்தால் பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. அதுதான் அவர்கள் விதி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விதியா மதியா, விதின்ற அணியில் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. ஒருத்தன் இப்படி தான் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தான். போய்கிட்டு இருக்கப்ப முதல் சீட்டில் உட்காந்துருக்கான். பேப்பர் எடுத்து படிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு நியூஸு. வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து ஒரு புளிய மரத்தில் மோதி முன் சீட்டில் இருந்த 5 பேர் இறந்து போனார்கள். இவன் உட்காந்துருக்க சீட்டை பார்க்குறான், முன் சீட்டு. ஐயோ, நியூஸ் இன்னைக்கு நமக்கு சரியில்லையே அப்படின்னு எந்திரிச்சு சென்டரில் போய் உட்காடுறான், நடு சீட்டு. உட்காந்துட்டு பேப்பர் அப்படியே பரட்டிக்கிட்டு இருக்கான். நின்று கொண்டிருந்த ஒரு நகர பேருந்தின் மீது ஒரு லாரி நடுப்பகுதியில் மோதி நடு சீட்டில் இருந்த 6 பேரும் இறந்து போனார்கள். அவன் என்ன முடிவு எடுப்பான்னு நினைக்கிறீங்க? எந்திரிச்சு லாஸ்ட்டில் போயிடுவோம்டான்ட்டு கடைசியில் அந்த மூலையில் இருக்க சீட்டில் போய் உட்காந்தான். பேப்பரை பார்க்கக்கூடாது, பேப்பரில் பூரா வெறும் இந்த செய்தியாக வருது அப்படின்னு பேப்பர் பார்க்காம உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஒருத்தன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அந்த பேப்பரை அப்படியே பார்க்குறான். வேகமாக சென்று கொண்டிருந்த ஒரு விரைவு பேருந்தின் மீது பின்பகுதியில் வந்த டிப்பர் லாரி மோதி பின் சீட்டில் இருந்த 6 பேருக்கும் கருமாதிக்கு கூட எலும்பு கிடைக்கவில்லை. அவன் பஸ்ஸில் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? இறங்கி பொட்டுக்களை வாங்கிட்டு நடந்தே போவோம்ட்டு நடந்து போகிறேன். ஒரு சைக்கிள்காரன் வந்து மோதக்கூடாத இடத்துல மோதி செத்துட்டான். இதுக்கு பேர் தான் விதி. யார்? தனபாலு, சர்மிளா, சங்கர் 3 பேரும் சொல்கிறாங்க. விதிங்கிறத பல அர்த்தம் இருக்குது. இப்போ கலீலியோஸ் லா, நியூட்டன்ஸ் லா, அதையும் விதின்னு தான் சொல்கிறோம். அப்போ பூமி தட்டையாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் இதுதான் விதின்னாரு. அந்த விதியை மதியால் மாற்றினான் கலீலியோ. பூமி தட்டையா இல்லை, உருண்டையாக இருக்குன்னா உடனே கலீலியோ கூப்பிட்டு தட்டையாக இருக்குன்னு சொல்கிறான். நாங்கள்லாம் தட்டையாக இருக்குன்னு பல வருஷமாக நம்பிக்கிட்டு இருக்கேன், என்ன புதுசாக உருண்டை, ஜெயிலில் போட்டு வெளுத்துறேன் உன்னைய. கலீலியோ விடல. சிறையில் என்னை அடைத்து கொடுமைப்படுத்தினாலும் நான் கண்டுபிடித்தது உண்மைதான், உண்மைதான் சொல்லி சாதித்து இன்னைக்கு அந்த விதியை மதியால் வென்றான் கலீலியோ. அதனால தான் பூமி உருண்டை என்பது இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதை விடுங்க, இன்னும் எத்தனையோ இது மாதிரி சொல்லலாம். அணுவை பிளக்க முடியாதுன்னாரு யார்? ஒரு அறிவியல் அறிஞர். டால்டனின் அணுக்கொள்கை. அணுவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அணுவை பிரிக்க முடியாதுன்னார். ஆனால் அணுவை பிளந்து காட்டி அதிலிருந்து எலக்ட்ரான் ஒன்றை கொண்டு வந்து இன்னைக்கு உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையையே உண்டாக்கி காட்டினானே, அவன் உண்டாக்குன அந்த விதியை மதியால் வென்ற அறிவியல் அறிஞர்கள் தான் சாதித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இன்னொரு விதிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்களை நம்மால் தவிர்க்கவே முடியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போவோம், அங்கே வேறு ஏதாவது நடக்கும். இதை யார் முடிவு செய்தது? கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ரைட்டு. அதுக்காக எல்லாமே விதிப்படி நடக்கும்னு முடிவு பண்ணிடுறதான். ஏன்னா கவிஞர்கள் எல்லாம் அப்படி தான் பாடிட்டுருக்கிறாங்க. படையப்பாளர் ரஜினி பாடுவார், தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது பூட்டு, குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாயிருப்பவர் யார் காட்டு. அதில் எனக்கு பிடிச்ச வரி, பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. உன் பிறப்பையும் இறப்பையும் உன்னால் தேர்ந்தெடுக்கவே முடியாது. நமக்கு பர்த்டே தெரியும், டெத் டே தெரியுமா யாருக்காவது? எந்த தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்குவீங்க? தாலுகா ஆஃபீஸில் குறித்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, பர்த் சர்டிஃபிகேட் மாதிரியே டெத் சர்டிஃபிகேட் முன்கூட்டியே 2019 ஜனவரி 6ஆம் தேதி நீ கிளம்பிடுவடா
அப்படின்னு எல்லாத்தையும் குறித்து கொடுத்தோம்னா பட்டிமன்றம் யாராவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ஐயோ இன்னும் 3 வருஷம்தான் இருக்கு, ஐயோ நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க, அம்புட்டையும் வசூல் பண்ணணும். எவனாவது கடன் கொடுப்பானா? கடன் வாங்குவானா? கடன் கொடுக்குறப்ப டேட்டா சொல்லு அப்படிமா சொல்கிறான். நான் 2019 அப்படியா? நான் 2018 போயிடுவேன். உனக்கு கடன் கொடுத்துட்டு நான் அனாதையா சாகிறதா? உலகமே இயங்காது. இறப்பு தேதி என்பது ஒரு மனிதனுக்கு தெரியாது. இதுதான் விதி. அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு மனிதன் இறப்பு தேதி நமக்கு தெரியாது, என்னைக்கு இருந்தாலும் சாகத்தானே போகிறான், அதனால் வீட்டிலே உட்காந்து இப்படியே வாழ்க்கையை முடிச்சிருவான் அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு பாருங்கள், ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர், அவர் பேர் விக், 2 காலு 2 கையும் இல்லாமல் பிறந்திருக்காரு. எப்படி பிறவி பாருங்கள், 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை. எப்படி அவருடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்கள். அவரை ஒரு டாய்லெட்டு கூட்டு போகிறது கூட 4 பேர் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும். அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்திருக்கான்? குழந்தைகளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியுமா? மனைவியை கையை பிடிச்சி ரோட்டில் கூப்பிட்டு போக முடியுமா? தாலி கட்ட முடியுமா? மனைவிக்கு ஏதாவது ஒன்று 2 கை 2 கால் இல்லை, விதி. ஆனால் அந்த மனிதன் சாகலை. புத்தகங்களை படித்து படித்து கேள்வி ஞானத்தோடு படித்து இன்னைக்கு அந்த விக் என்ற மனிதன் மிகப்பெரிய கவுன்சிலர். அவருடைய டேட் கிடைக்கிறதுக்கு 6 மாதத்திற்கு முன்னாடியே புக் பண்ணாதான் அவருடைய கவுன்சிலிங்க்கு டேட் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 2 கை 2 கால் இல்லாமல் பிறந்தும் விதியை மீறி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு மனிதன் 2 கால் 2 கையும் இல்லாமல். பால் கலாநிதின்னு ஒரு டாக்டர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் 36 வயசு. அவருக்கு 34வது வயதில் நுரையீரல் புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய நரம்பியல் நிபுணர். கிட்டத்தட்ட 6 பேருக்கு மூளையில் இருக்கக்கூடிய கட்டியை அறுவை சிகிச்சை செஞ்சு 6 உயிர்களை காப்பாற்றியிருக்கார். அவருக்கு தேதி குறிக்கப்பட்டு விட்டது, இன்னும் 2 வருஷத்தில் இறந்துருவீங்கன்ட்டு. ஆனால் தன் அறுவை சிகிச்சையை அவர் நிறுத்தலை. அந்த 2 வருடங்களுக்குள் 21 மூளை அறுவை சிகிச்சை கட்டிகளை அகற்றி 21 பேற்றை இந்த உலகத்திற்கு மீண்டும் பிறக்க வைத்துவிட்டு தான் இறக்கும் தேதியை கூட கவலைப்படாமல் 21 உயிர்களை மீண்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்ல, அவருடைய மதி. அதில் தான் ஒரு மனிதன் மிகப்பெரிய அறிவு ஆற்றலில் ஜெயிக்கிறான். ஒரே ஒரு பாயிண்ட். பெரியாருடன் மிகப்பெரிய மாநாடு நடத்துறதுக்கு பாண்டிச்சேரிக்கு சென்றிருக்கிறார் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அப்போ மிகப்பெரிய அடிதடியாகி கலைஞரை அடித்து குற்றுயிரும் குலையுயிருமாக இனிமே இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சாக்கடையில் தூக்கி எறியப்பட்ட அந்த உடல், தந்தை பெரியார் வந்து அந்த உடலை பார்த்துவிட்டு இனிமே பொழப்பாரா என்னான்னு கூட சந்தேகமாக இருக்குது, ஆனால் மருந்து போடு, இந்த உடல் பிழைத்து கொள்ளும், நாளைக்கு தமிழகத்திற்கே மருந்து போடக்கூடிய மனிதன் இவராகத்தான் இருப்பார் அப்படின்னு சாவினுடைய விளிம்புக்கு சென்ற கலைஞரை மீண்டும் பிழைக்க வைத்து 5 முறை தமிழகத்திற்கு முதலமைச்சராக தந்த அந்த விதியை மாற்றியது தந்தை பெரியாருடைய மதி. அதே மாதிரி பாருங்க, நமது தளபதியார் மிசா கைதியாக அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது உடம்புல அடித்து காயம், அப்பா பார்க்க வர்றார். அந்த காயத்தை பார்த்தால் தந்தை கண்ணீர் விட்டு அழுது விடுவாருங்கிறதுக்காக முழுக்கை சட்டை போட்டுக்கொண்டு காயத்தை மறைத்து கொண்டு தன் தந்தையிடம் தான் பட்ட புண்களை வெளிக்காட்டாமல் இருந்தவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அடிபடாமல் வளர்ந்து உயர்ந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் இன்று பிணங்களை தூக்கக்கூடிய ஒரு பிணத்தை தூக்கக்கூடிய ஒரு பந்தலாக மாறியிருக்கிறது. ஆனால் புண்பட்ட மூங்கிலான அந்த புண்பட்ட மூங்கில் தளபதி நாளைக்கு தமிழகத்தினுடைய இசையை மீட்டும் புல்லாங்குழலாக மாறுவார். புண்பட்டவன் தான் பண்பட்டவன். எனவே புண்படுதல் என்பது மதியிலிருந்து வந்தது. விதி என்பது நமக்கு எழுதப்பட்ட சில செயல்களை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இறந்தும் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய மதியால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது விதியை விட அவனிடம் இருக்கும் மதிதான் ஒரு மனிதனை வழிநடத்தும், அறிவுதான் இந்த உலகத்தை வென்றெடுக்கும் என்று சொல்லி
எங்களை வியக்க வைத்த கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.